மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முதலாவது சுடரை ஏற்றும் முகமாக இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களை வரவேற்கின்றனர். நன்றி சார். அதனைத் தொடர்ந்து தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து தாயக கல்வி விடியல் அமைப்பின் இணைப்பாளர் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆசிரியை அவர்களை அழைக்கின்றேன். அடுத்த சுடரினை ஏற்றுமாறு பெற்றோரில் ஒருவரை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுடரினை ஏற்றும் முகமாக மாணவர்களில் ஒருவரை அழைக்கின்றேன். நன்றி. அடுத்து இறைவணக்கம் ஆரம்பமாகும். சிற்றம்பலம் வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதெறி சூதம் சூழ பொலிய வருவார் புலியின் நூறி தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாவம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே உலகலாம் உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலமுலாவியன் நீர்மணி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி பாதி வணங்குவோம். ஓம் நம பார்வதி பதியே ஓம் நம பார்வதி பதியே ஓம் நம பார்வதி பதியே நாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க திருச்சிற்றம்பலம். நன்றி. அதனைத் தொடர்ந்து வேதாகமமான கிறிஸ்தவ கீதம் இசைக்கப்படும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். நன்றி. அவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயத்தில் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஊடாக அனுசரணை வழங்கியிருக்கும் நோர்வே தமிழ் மகளிர் அமைப்பினர்
சார்பாக இன்றைய இந்த நிகழ்வை தொடக்க விழாவை ஆரம்பிக்கும் முகமாக ஆரம்ப உரையை நிகழ்த்துமாறு கண்ணியத்துக்குரிய இப்பாடசாலை அதிபர் அவர்களை அழைக்கின்றேன். எங்களுடைய மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயத்திற்கு தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற தாயக கல்வி விடியலினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இணைப்பாளர் அவர்களே மற்றும் தாயக கல்வி விடியலினுடைய உறுப்பினர்களே, எங்களுடைய பாடசாலையின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். தாயக கல்வி விடியல் அமைப்பினர் எங்களுடைய இந்த மரவன்குளம் பாடசாலைக்கு சென்ற வருடத்திலிருந்து தங்களுடைய அந்த மிகவும் அருமையான அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் எங்களுக்கு இந்த தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புக்குரிய மேலதிக செயற்பாடுகள் அனைத்தும் செய்து முடிப்பதற்கான உதவி அவர்களால் வழங்கப்பட்டிருந்தது. அதனை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய மாணவர்கள் சென்ற வருடம் அதிலே நிச்சயமாக பயன்பாடு உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இருந்தபோதும் சென்ற வருடம் எங்களுடைய பாடசாலையிலிருந்து நாங்கள் அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலாக மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலாக புள்ளிகள் எடுப்பதற்கு முடியாமல் இருந்தது. அதுவும் ஒரு புள்ளி 131 புள்ளியோடு ஒரு மாணவர் இருந்தார். அதுக்கு அங்கால் செல்ல முடியாத நிலை இருந்தது. இருப்பினும் பல மாணவர்கள் இந்த தாயக கல்வி விடியலனுடைய அந்த முக்கியமாக நூல்கள், மற்றது அவர்கள் தந்த வினாத்தாள்கள் மற்றும் அவர்களால் எங்களுக்கு ஒழுங்கு செய்து தரப்பட்ட அந்த மேலதிக வகுப்புகள் அனைத்தும் பயன்பாடுடையதாகத்தான் இருந்தது. அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த வேளையில் நேரடியாக எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இந்த வருடமும் அவர்கள் எங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்து எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு சென்ற வருடத்தை விட இன்னும் சிறப்பாக அந்த பணியினை மேற்கொள்வதற்காக அவர்கள் மனமு வந்து வருகை தந்ததையிட்டு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்று கொண்டு அவர்களுக்கு இந்த வேளையிலும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய கிராமத்து மாணவர்கள் அந்த கல்வி நிலையில் இருந்தாலும் சரி அல்லது ஏனைய விடயங்களிலும் முன்னேறுவதற்கான பல்வேறு முனைப்புடையவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த முன்னேற்றத்திற்கு ஏனையவர்கள் துணை நிற்கின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய முன்னேற்றம் எதிர்காலத்திலே மிகச்சிறப்பாக அமையும். இந்த வருடத்திலிருந்து அநேகம் எங்களுடைய மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த வருடத்திலிருந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆரம்ப பிரிவை பொறுத்தவரையில் அநேகமான மாணவர்கள் நல்ல சித்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதற்கேற்ற வகையில் தான் கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய பாடசாலையிலே நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய வகையிலே எங்களுடைய மாணவர்கள் சித்திகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தாயக கல்வி விடியல் அமைப்பினர் சென்ற வருடம் அவர்கள் வருகை தந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை இப்படித்தான் ஆரம்பித்து சிறப்பாக அதனை நடாத்தி தந்திருந்தார்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பியல்பு, அதனுடைய தலைவரே அங்கே லண்டன் மாநகரில் இருந்து எங்களோடு வந்து இப்போது இணைந்திருக்கின்றார். அந்த வகையில் எங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவரை உண்மையிலேயே எங்களுடைய இந்த பாடசாலைக்கு அவர்களுடைய இந்த மனப்பூர்வமான இந்த உதவி நிச்சயமாக எங்களுடைய மாணவர்களை சென்றடைய வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட்டு இந்த கிடைக்கின்ற இந்த உதவிகளை வைத்து மேலும் எங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உழைப்போம் என்று இந்த வேளையிலே கூறிக்கொள்ளுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய பாடசாலை உண்மையிலேயே மிகவும் கஷ்ட பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றது. எனவே மேலதிக உதவிகள் கிடைக்கின்ற போது எங்களுடைய பாடசாலைக்கு இன்னும் பல்வேறு உதவிகளை அவர்கள் எங்களுக்கு நல்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பாடசாலையை நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே
இன்னும் இதைவிட உதவிகள் கிடைத்தாலும் எங்களுக்கு அவற்றையும் நல்கி இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு மேலும் அவர்கள் உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்வதோடு, ஏற்கனவே நாங்கள் எல்லாம் திட்டமிட்டிருந்தோம் 12:30 இந்த கூட்டத்தை, இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு. உண்மையிலே அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்து கனகராயங்குளம் சென்று அங்கே 2-3 பாடசாலைகளுக்குரிய இந்த நிகழ்வை நிறைவேற்றி மீண்டும் எங்களுடைய பாடசாலைக்கு 12:30 வருவதாகத்தான் அது திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்து அங்கே அந்த நிகழ்வுகள் நிறைவு செய்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. எனவே அந்த தாமதத்தை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது எங்களுடைய பிள்ளைக்காக அவர்கள் லண்டனில் இருந்து வருகை தந்து மட்டக்களப்பு வந்து கனகராயங்குளம் வந்து இங்கே வர்றீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மணித்தியாலம் இதுக்காக காத்திருக்கிறத நாங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. நாங்களும் உங்களோட தான் வந்து 12:30 இங்கே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதை பெருசுபடுத்தக்கூடாது. மனம் வந்து இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அவர்கள் என கொடையாளர்கள் கொடுக்கின்ற அந்த உதவி எங்களுடைய பிள்ளைகளுக்கு சென்றடைய வேணும். இது எல்லாருடைய நோக்கமும் என்னவென்றால் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்ல நிலைக்கு வர வேண்டும். அதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு முயன்று அவர்களை வெற்றியடைய செய்வதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். ஒரு 2 மணித்தியாலும் நாங்கள் தாமதிக்கிறோம். அதனை நாங்கள் பெருசாக அவர்கள் உண்மையிலேயே அதுக்காக சரியாக மன வருத்தப்படினம் இருந்தாலும் அதை நாங்கள் பெருசுபடுத்தவில்லை. அவர்கள் உண்மையிலேயே மினக்கெட்டு எங்களுடைய இந்த பாடசாலைக்கு இந்த இடத்துல வந்து இந்த உதவியை செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வகையில் அனைவருக்கும் இந்த பெற்றோர் இவ்வளவு நேரமாக நீங்கள் காத்திருந்தீர்கள், உங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். மாணவர்களும் இந்த இடத்துல அவர்கள் சலிப்பில்லாமல் இந்த இடத்துல இருப்பதற்கு தான் நாங்கள் இதுக்க வச்சு அவையோட கதைச்சு கொண்டிருந்த அவர்கள் எந்த சலிப்பும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்தார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கும் இந்த உதவி திட்டத்தை நல்கி இருக்கின்ற தாயக கல்வி விடியல் அமைப்பினருக்கும் மற்றும் அதற்கு அனுசரணை வழங்கி இருக்கின்ற நோர்வேயைச் சேர்ந்த தமிழ் மகளிர் அமைப்பினருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த உரையாற்றி சென்ற அதிபர் அவர்களுக்கு நன்றி சார். அதனைத் தொடர்ந்து தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் அவர்களை சிறிது உரையாற்றுமாறு கேட்கின்றோம். பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எமது இணைப்பாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கம். முதல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தாமதமாக 2 மணித்தியாலங்கள் இங்கே வந்ததுக்கு. காலையில் நாங்கள் கடந்த இரவு வெளியிட்ட எங்கள் பயணம் அம்பாறையிலிருந்து வவுனியா நோக்கி வந்து காலமே திரும்ப கனகராயங்குளம் போக வேண்டியிருந்தது. அதில் தாமதமாகிட்டுது. அதனால தான் நாங்கள் இந்த பயணத்தை வந்து தாமதமாகிட்டுது. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நான் போன வருஷம் இந்த பாடசாலையை தெரிவு செய்த காரணம் எங்களோட வலய கல்வி பணிப்பாளர் என்னோட வச்ச ரெக்வஸ்ட் வந்து தாழ்மையான வேண்டுகோள், மரவங்குளம் பாடசாலையையும் கருங்காலிக்குளம் பாடசாலையையும் முதல்ல சண்டை வலயத்துக்குள்ளே வந்து முதல்ல எடுக்க சொல்லி. ஏன்னா இங்கே வந்து அதிக கஷ்டப்பட்ட மக்கள் வாழினம், அதோட போக்குவரத்து பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்குது, எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாண்டா நிறைய பாடசாலைகளில் வந்து பிள்ளைகள் குறைவு, சரியான குறைவு. இங்கே தான் நிறைய பிள்ளைகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது 2 கிளாஸாக வகுப்பாக பிரிச்சிருக்கேன் அதிக சொல்லியிருந்தார். நல்ல விஷயம். நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயமே தாயக்கல்வி விடியல் வந்து எங்கெங்கு கஷ்டப்பட்ட பிரதேசம் இருக்குது, அதிக கஷ்டப்பட்ட பிரதேசங்கள், அந்த பிரதேசங்களை தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது நாங்கள் இப்போ எடுத்த விஷயம் முதல் கட்டமாக வந்து இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை எழுதுகிற மாணவர்களை எடுத்த காரணம், இந்த வயசில் அவர்கள் சரியாக கற்க வேண்டும். அதாவது எழுத வாசிக்க அதை கிரகிக்கிற தன்மை வந்து சரியாக புரிஞ்சு கொண்டால் தான் அவர்கள் வந்து அடுத்த காப்போதர சாதாரண பரீட்சையில் பரீட்சை எழுதி அதில் வந்து அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்காண்டித்தான் நாங்கள் இதை 5ஆம் ஆண்டை தொடங்கியிருந்தாங்க. ஆனால் எங்களோட திட்டத்தில் வந்து
அடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்த 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அதை தொடர்ந்த வகுப்புகளுக்கு கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் இந்த 3 பாடத்துக்கும் நாங்கள் செயல்படுத்துகிறதா இருக்கிறோம். அப்படி செயல்படுத்தும் போது கட்டாயமாக நாங்கள் உங்களோட பாடசாலையை தான் முதல் எடுப்போம் என்று நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் 97ஆம் ஆண்டு நாட்டை விட்டு போயிட்டேன். ஆனாலும் இந்த மரவங்குளம் 2002 தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றதும் எனக்கு இந்த வரலாறு தெரியும். போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கூட. இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வேறு இடங்கள்ல இருந்து நீங்கள் வந்து குடியேறி இருக்கிறீங்க. ஆனால் தயவு செய்து நான் பெற்றோர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளை வேண்டுகிறேன். நீங்கள் எங்கள் பாடசாலை லீவு விடுற காலங்களில் உங்களோட சொந்தங்கள், உங்களோட அம்மா அப்பா உறவுகள் எல்லாம் வேறு வேறு ஊர்களில் இருப்பினும் கட்டாயம் போகத்தான் வேணும். ஆனால் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, கிளாஸை வகுப்பை கட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர்கள் சிறுவர்கள், அவர்களுக்கு நாங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ அதை இலகுவாக கற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் இப்போ பாடசாலைக்கு வந்தால் ஆசிரியர் அதிபராக்கள் அவையெல்லாம் பார்ப்பினம், அதை கவனம் செலுத்தணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டை வந்த பிறகு பிள்ளைகள் என்ன படிச்சிருக்கிறார்கள் என்றது நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் பிள்ளைகளோட உரையாடுங்க. ஏதாவது வீட்டு பாடம் இருக்கா, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சில பிள்ளைக்கு தனியாக செய்யலாமல் இருக்கும். எனக்கு தெரியும் நீங்கள் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறீங்க, சரியான கஷ்டப்பட்ட கிராம பகுதின்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் அதோடு சேர்த்து உங்களோட பிள்ளைகள், அதாவது வருங்கால தூண்கள், வருங்காலத்தில் இவை தான் ஆள போகிறது இந்த தாய பகுதியை. இந்த ஊருக்கு நிறைய ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இருக்குது. அப்போ இவைகள் படித்து வந்தால் தான் அந்த தட்டுப்பாடு எல்லாம் இல்லாமல் போகும். இதுக்கு பின்னால் வர உங்களோட தம்பி தங்கச்சியாக்களுக்கு எல்லாம் வந்து எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். தாயக்கல்வி விடியல் இது தொடர்ந்து உங்களுக்கு செய்யும் இந்த உதவியை அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும். ஆனால் மாணவராகிய நீங்கள் இப்போ 44 பேர் படிக்க போகிறீங்க, அடுத்த வருஷம் பரீட்சை எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த நோர்வேயில் உள்ள பெண்கள் அமைப்புக்கு உங்களுக்காண்டி ஒரு வருஷத்துக்கு அனுசரை வழங்கினோம், தமிழ் பெண்கள் அமைப்பு. அவைகளுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உங்கள்கிட்ட கேட்குறேன், மாணவர்கிட்ட என்ன செய்வீங்க? சரி, இதில் யாரெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் கட் அவுட்டுக்கு மேலே மார்க்ஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு சைக்கிள் பண்ணி தரலாம், சொல்லுங்கள். சரி, பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அத்தனை பேருக்கும் நாங்கள் யார்கிட்டையாவது கெஜி மண்டாடியாவது நாங்கள் உங்களுக்கு சைக்கிள் பண்ணி தரலாம், சரியா? ஆனால் பாஸ் பண்ண வேணும். அவ்வளோ பேர் பாஸ் பண்ணாலும் நாங்கள் எங்கேயாவது அடைய வச்சு கட்டாயம் உங்களுக்கு பண்ணி தருவோம். நான் இதில் பொது வழியில் சொல்லிட்டு போகல, கட்டாயம் நாங்கள் செய்வோம். அதோடு ஆனால் பெற்றோர்கள் வந்து ஒரு விஷயம், இந்த அதிபருக்கும் ஆசிரியருக்கும் கட்டாயம் நீங்கள் ஊக்குவிப்பு கொடுக்க வேணும், அவைக்கு அனுசரம் வழங்க வேணும், பிள்ளைகளை ஒழுங்காக கிளாஸுக்கு அனுப்ப வேணும். அவர்கள் படிப்பார்கள், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. போன முறை அதுக்கு முதல் முறை இருந்த விட நிறைய மாற்றம் இருக்குது இந்த பாடசாலையில். இந்த முறை அதை விட கூட மாற்றம் பெற வேணும் நான் சொல்லிக்கொண்டு, அதோடு நான் இன்னொரு விஷயத்தை இதில் சொல்கிறேன். இங்கே வந்து நான் பார்க்க ஆசையாக இருக்குது என்னென்னா, நிறைய பிள்ளைகள் இருக்குது. மற்ற இடங்களில் நான் இன்றைய காலமாக போன வணிகத்தில் 8 பாடசாலைகள் சேர்ந்து தான் 38 மாணவர்கள், கிட்டத்தட்ட 8 பாடசாலை சேர்ந்து, அவ்வளவு பிள்ளைகள் குறைவு. இங்கே ஒரு பாடசாலை 44 பிள்ளைகள் இருக்குது. இதில் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். இதில் நாங்கள் ஒரு திட்டம் வச்சுக்கிறோம் தாயக்கல்வி விடியலால். அதாவது பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வச்சா நாங்கள் முதலாவது பிள்ளைக்கு 5000 ரூபா அவங்க கணக்கில் வந்து வைப்பு செய்வோம். அதே மாதிரி 2வது பிள்ளைக்கு வந்து 10,000 ரூபாயும், 3வது பிள்ளைக்கு 15,000 ரூபாயும், 4வது பிள்ளைக்கு 20,000 ரூபாயும் அழகான தமிழ் பேர் வைக்க வேணும். 5வது பிள்ளைக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபா ரொக்கமாக கொடுப்போம் அந்த தாய் தப்பனுக்கு. இதை யார் நிறைவேற்றுவீங்கன்னு பார்ப்போம். நான் ஒவ்வொரு வருஷமும் பெறுவறிஞ்ச நீங்கள் தமிழ் பேர் மாற்றினா கூட நான் அந்த காசை கணக்கில் பிள்ளைகள பேரில் வைப்போம். இப்போ உள்ள பேர் உங்களுக்கு மாற்ற எழுமண்டா மாற்றினா கூட செய்வோம். இதை தொடர்ந்து செய்கிற ஆட்களுக்கு வந்து நாங்கள் இந்த பரிசை கொடுக்குறோம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். இது வடக்கு கிழக்கில் மட்டும்தான், இலங்கையில் மற்ற மாகாணங்களுக்கு இல்லை, வடக்கு கிழக்கு மட்டும்தான். ஏனென்னா எங்கள் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு வந்து அழிவடைந்து கொண்டு போகுது. இடம்பெயர்வு, போர் சூழல், இதனால் வந்து நிறைய மக்கள் இல்லை. இப்போ இங்கே நிறைய காணிகள், நிறைய பாடசாலைகள் மூடப்படுகிறது. அந்த பாடசாலைகளை மூட விடாமல் நாங்கள் பாதுகாக்க வேணும். எங்களுடைய அடையாளம் வந்து எங்களோட பேர்களும், நாங்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளம் எங்களோட தமிழ் பேர்கள் தான். அப்போ அதை நாங்கள் விடாமல் பார்க்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு, சரி பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் படிப்பீங்களாண்ணே? சரி,
தாமதமாக வந்ததுக்கு நான் திரும்ப உங்கள்ட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி. உரையாற்றி சென்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து உங்களை காத்திருக்க வைக்க விரும்பாத காரணத்தால் இந்த நிகழ்வை உங்களுக்கான கற்றல் பொதிகளை வழங்கி நிறைவு செய்யலாம் என இருக்கின்றோம். அந்த வகையில் இப்போ உபகரணங்களை வழங்குவதற்கு முன்பதாக இணைப்பாளர் அவர்கள் இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பேனர் பற்றி சிறிது விளக்க உரை தருவார். பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் தாயக்கல்வி விடியலின் அமைப்பின் தலைவர், ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஏன்னா நாங்கள் நேற்று திருக்கோயில், அதாவது கிழக்கு மாகாணத்தில் தொங்கல்லேருந்து நைட்டு வந்து இங்கே சேர்ந்து தூங்கும்போதே எங்களுக்கு ஒரு 4 டைம் ஆகிடுச்சு. இதுதான் காலையில் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கே சொன்ன நேரத்துக்கு வராததால் மன்னிப்பு கேட்குறேன் எல்லாட்டையும். இந்த பெனப் பற்றி சொல்லணுமெண்டா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கால பேர் இருக்கும், அங்கால ஒவ்வொரு மாதங்கள் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, போன வருடமும் இந்த பாடசாலையில் நடந்திருக்கும். ஒரு சிலவங்களுக்கு தாயக்கல்வி விடியலை பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலாக்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு தாயக்கல்வி விடியல் அமைப்பால் மாதாந்த பரீட்சை என்று சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நாங்களே அதாவது எங்களோட தாயக்கல்வி விடியல் அமைப்பிலே இருக்கிற ஆசிரியர் குழுவால் உருவாக்கப்பட்ட அந்த மாதாந்த வினாத்தாள்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கும். முதல் 9 மாதமும் ஒரு மாதத்துக்கு ஒரு வினாத்தாளும், இறுதி 3 மாதங்களில் மாதத்துக்கு 5 வினாத்தாள்கள், அந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு 25 வினாத்தாள்கள் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும், இப்போ அதில் அக்டோபர், நவம்பர்னு போட்டிருக்கு, அதோட பிள்ளைகளோட பேரும் இருக்குது. எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகளுக்கு நடக்கிற அந்த பரீட்சையில் வர புள்ளிகள் வந்துட்டு அந்த மாதத்துக்கு கீழே அந்த மாணவர்களோட பேரோட காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பகலவன் என்ற மாணவர் அக்டோபரில் நடந்த பரீட்சையில் 61 புள்ளி எடுத்திருக்காது. இதே மாதிரி இந்த பிரத்யேக வகுப்புகள், அதாவது மாலை நேர தாயக்கல்வி விடியல் அமைப்பால் நடக்கிற மாலை நேர வகுப்புகளில் உங்களோட பிள்ளைகளும் வந்துட்டு இதில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களோட எக்ஸாமில் எடுக்கிற புள்ளிகள் வந்துட்டு இதில் காட்சிப்படுத்தப்படும். இது அந்த மாலை நேர வகுப்புகள், அதாவது இங்கே எந்த கிளாஸில் நடக்குதோ அந்த கிளாஸுக்குள்ளே இந்த பெனர் வந்துட்டு காட்சிப்படுத்தப்படும். இந்த பெனரை பார்க்குறதால உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிள்ளையிலேருந்து இன்னொரு பிள்ளையோட மார்க்ஸை ஒப்பிட்டு பார்க்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பெனர் இல்லை. அதாவது எப்படின்னா, இப்போ முதலாவதுல இருக்கிற பிள்ளைக்கும் 3ஆம் நம்பரில் இருக்கிற பிள்ளைக்கும் 2 மார்க்ஸ் கூட குறையிருக்கு. அதுக்காக இந்த பெனரை நாங்கள் காட்சிப்படுத்தலை. இதோட நோக்கம் என்னென்னா, இப்போ அக்டோபர் மாதத்தில் ஒருத்தர் இந்த இப்போ 61 புள்ளி எடுத்ததுக்காகண்டா நவம்பரில் 70, டிசம்பரில் 74. இதை பார்க்கக்குள்ளே தெரியும் உங்களுக்கு, அந்த மாணவர் வந்துட்டு கொஞ்சம் படித்து அதாவது 61லேருந்து 70, 74 போகுது. இதே மாதிரி உங்களோட பிள்ளையிலையும் நீங்கள் இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த மாதங்களில் பிள்ளைகள கற்றல் நடவடிக்கை எப்படி கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்காண்டு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். இதை பார்த்து நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு, இப்போ பிள்ளைகள் கூடிக்கொண்டு போகுதுன்னா நீங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு மெனக்கடணுமெண்டு இல்லை. அந்த பிள்ளைகள் படிக்கக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பு கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிஷம் உங்களோட டைமில் ஒதுக்கி அந்த பிள்ளைகள் காப்பிகளை படிக்கிறா, அந்த நுண்ணறிவு புத்தகங்கள் வந்துட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அந்த புத்தகங்கள்லேயும் இந்த பிள்ளைகள் எழுதுதா படிக்கிறாண்டு நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் ஒதுக்கி இந்த பிள்ளைகள் செய்தாண்டு அதை பார்த்தாலே போதும். ஆனால் அதுவே இந்த பிள்ளைகளோட மார்க்ஸ் வந்துட்டு வர குறைஞ்சிட்டு வருதுண்டா நீங்கள் கொஞ்சம் மேலதிக கவனம் எடுத்து பிள்ளைகள் ஒரு நாள் டெய்லி கிளாஸுக்கு போகுது, அதாவது டெய்லி அண்டில் ஒரு கிழமைக்கு 3-4 நாள் மாலை நேர வகுப்புகள் நடக்கும். அந்த வகுப்புகளுக்கு பிள்ளைகள் வந்துட்டு போகுதா, இப்போ ஒரு காய்ச்சல் வர முடியாத சுகையினம் அப்படி காரணம்னா மட்டும் நீங்கள் அதை அந்த மாலை நேர வகுப்பு வைக்கிற ஆசிரியர்கிட்ட தெரியப்படுத்திட்டு பிள்ளைகளை நிப்பாட்டலாம். அதுவே இப்போ சும்மா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதோ இல்லாட்டி வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ போகணும், அதுக்காக கிளாஸை கட் பண்ணணும்னா தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளுக்கு மாணவர் நீங்கள் போயிட்டு வாங்க, பிள்ளைகளை கட்டாயம் இங்கே கிளாஸுக்கு அனுப்புங்க. ஏனண்டா அவங்களை படிக்கிறது முக்கியம். ஏன்னா தொடர்ந்து 3 நாளைக்கு மேலே கிளாஸுக்கு வராமல் விட்டாங்கண்டா இப்போ அதுக்கு அடுத்த மாதங்களில் இல்லாட்டி அதுக்கு அடுத்தது தாயக்கல்வி விடியலால் ஏதாவது அனுசரணைகள் வழங்குறதுண்டா அந்த மாணவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். அதோட நீங்கள் இந்த மார்க்ஸை பார்க்குறதுலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும், பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் கூடி போகுதுண்டா நீங்கள் ஓகே அந்த பிள்ளைகளுக்கு பெருசாக நீங்கள் இன்னும் கஷ்டப்படுத்து அதாவது இன்னும் பெரிய பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த பிள்ளைகள் படிக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஊக்கத்தை கொடுத்தா சரி. அதுவே குறைஞ்சிட்டு போகுதுண்டா நீங்கள் அந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியர்கிட்ட சொல்லி இப்படி எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு வர மாதங்களில் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு போகுது, என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு நீங்கள் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பெனஃபிக்கே தவிர மற்றொரு பிள்ளையோட உங்களோட மார்க்ஸை ஒப்பிடுறதுக்கு இல்லை. இத்துடன் என் உரையை நிறைவு செய்தேன். நன்றி.
நன்றி. அடுத்து ஆசிரியை அவர்கள் உரையாற்றுவார். அடைகின்றோம். அந்த மாணவர்கள் உண்மையிலேயே சித்தி அடைய வேண்டுமென்றால் இந்த முறை மாணவர் தொகை அதிகமாக காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் 38, 36, 35 பிள்ளைகள் இம்முறை 44, 45 பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு ஒரே வகுப்பில் வைத்து கல்வி பயிற்றுவிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. ஒரு வகுப்பறையில் 44 பிள்ளைகளை கல்வி கற்கும் போது அது அந்த லெக்சர் மெத்தட்லாம் கொண்டு போகலாம். அந்த பிள்ளைகளை இனங்கண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையிலே கற்பிக்க முடியாது என்பது இருந்தும் கஷ்டமான விடயம். அதிலிருந்து முழுமையான வெற்றியை பெற முடியாது. நாங்கள் உண்மையிலேயே இவர்களிடம் தயவாக கேட்டுக்கொள்வது என்னென்றால், இந்த வகுப்பை 2ஆக பிரித்து 2 ஆசிரியர்கள் உதவியோடு கற்பிப்பதற்கு தங்களால் இயன்ற உதவியை நல்குமாறும், அவ்வாறு நல்குமிடத்து மாணவர்களுடைய சித்தி வீதத்தை அதிகரிக்கலாம் என்பதும் எனது நம்பிக்கை. இதுதான் உண்மையான முக்கியமான காரணம். அந்த வகுப்பை ஒரே வகுப்புக்கு வைத்து கட்டிட வசதி எங்களுக்கு போதாது. 20க்கு 20 என்று சொல்லியிருக்க 44 பிள்ளைகளை வச்சிருக்க இயலாது. அந்த உதவியை உங்களால் செய்ய முடியுமாக இருந்தால் இந்த மாணவர்களுக்காக நாங்களும் அயராது உழைப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தனது கருத்துக்களையும் வேண்டுகோளையும் முன்வைத்த ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. ஆசிரியையின் வேண்டுகோளுக்கு எமது அமைப்பின் தலைவர் அவர்கள் பதிலளிப்பார். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியரின் கோரிக்கை கிணங்க நான் உடனே முடிவு சொல்லல. ஆனால் எனக்கு வழிகால் தெரியுது, இந்த 44 பிள்ளைகள்ன்றது ஒரு வகுப்பில் அதிகம், 2 வகுப்பெல்லாம் பிரிக்க வேணும். அதுக்குரிய வேலையை நான் இன்னொரு ஆசிரியருடைய கொடுப்பளவை என்னுடைய நிர்வாகத்தோடையும் கதைச்சிட்டு அதோடு சேர்த்து இந்த மகளிர் அமைப்பு, தமிழ் மகளிர் அமைப்பு நோர்வேயில் உள்ள அந்த அமைப்போடையும் கதைச்சு அதுக்குரிய ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதற்கு நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்லி கூறிக்கொண்டு, ஆனால் உடனே நடக்கும் இல்லை, ஆனால் கட்டாயம் நான் அதுக்குரிய ஒழுங்கு பார்க்குறேன் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு விளம்பரது. அந்த வகையில் பாரதிதாசன் வித்தியாலயத்தின் கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களை அழைக்கின்றேன். உபகரணங்களை வழங்கி வைக்குமாறு அழைக்கிறேன்.
பெற்றோர் தரப்பிலிருந்து யாராவது ஒருவர் முன்வந்து தமது கருத்துக்களை முன்வைக்கலாம். அவர்களால் 44 மாணவர்களுக்கான கற்பித்தல் கற்றல் உபகரணங்கள் தந்து உதவியதற்கு அவர்களுக்கும் அவர்கள் சார்பாக இதில் வருகின்றவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் இணைப்பாளர் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உதவியின் மூலம் எமது மாணவர்கள் நல்ல கல்வியினை கற்று எமது பாடசாலைக்கும் உதவி செய்த தாய கல்வி விடியல் அவர்களுக்கும் இந்த நல்ல பெருமையை தேடி தருவார்கள் என்ற நம்பிக்கையும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உபகரணங்களை அன்பளிப்பாக எங்களுக்கு அறிவித்த தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். கல்வி விடியல் அமைப்புக்கு நன்றிகள். அனுசரணை வழங்கிய நோர்வையில் உள்ள தமிழ் மகளிர் அமைப்புக்கு நன்றிகள். சரி பாய் என்று சொல்லுங்க, அவன் எல்லாரும் படிவா.